ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய கரமல் புடிங் அப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்துருக்குறோம். அப்புறம் முட்டை 4, சீனி 200 கிராம், வெனிலா 2 மூடி. இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல பாலை நல்லா கொதிக்க விட்டு அதை காய்ச்சி ஆற வைங்க. இப்போ கரமல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி சீனியை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த பருவத்துக்கு வரும் மட்டும் காய்ச்சிக்கொள்ளுங்க. இனி காய்ச்சின கரமலை ஒரு பாத்திரத்தில் மாஜரினை பூசி அதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ எடுத்து வச்ச முட்டைக்குள்ளே அரைச்ச ஏலத்தை 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா அடித்து கொள்ளுங்க. ஏலத்தை அரைக்கக்குள்ளே சீனியை கொஞ்சம் போட்டு அரைங்க, அப்போ தான் ஏலம் நல்லா அரைப்படும். இப்போ அடித்த முட்டையை நல்லா ஆறின பாலுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட முட்டை மணம் வராமல் இருக்க 2 மூடி வெனிலாவையும் போட்டு அதையும் நல்லா கலந்து கொள்ளுங்க. இனி 1 ஸ்பூன் சீனியை போட்டு அதையும் நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி கரமலை ஊற்றி வச்ச பாத்திரத்தில் இந்த கலவையையும் இப்படி வடித்து ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ இப்படி ஒரு அலுமினிய ஷீட்டை இந்த பாத்திரத்துக்கு மேலே நல்லா காற்று போகாத மாதிரி சுற்றி மூடிக்கொள்ளுங்க. இனி ஒரு மண் சட்டிக்குள்ளே தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு ஒரு தட்டால் மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பாருங்கள். இப்போ புடிங் நல்லா வெந்து வந்திருக்குது. இது நல்லா சூடாறின பிறகு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இதை அந்த ஓரங்களை கத்தியால் அப்படியே சுற்றி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அது கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டால் மூடி அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், நல்ல சாஃப்டான டேஸ்டான கரமல் புடிங் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.